ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு பார்க்க போகிறது அடிக்ஷன். வாட் இஸ் அடிக்ஷன்? ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை மேலும் மேலும் பண்ணுறது தான் அடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக், ஆல்கஹால், மொபைல், கேமிங், இந்த மாதிரி விஷயங்களை தப்புன்னு தெரிஞ்சோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தொடர்ந்து அதை பண்ணுறது தான் அடிக்ஷன். ஒரு நாள் பழக்கம் அது வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளை கட்டுப்படுத்துது. நம்ம அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுதான் நம்மளை பயன்படுத்துது. அடிக்ஷன் ஸ்லோவாக வரும், குவைட்டாக லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணும். சிறிய ஆசை பெரிய அடிமையாகுது. ப்ளஷருக்காக ஆரம்பிச்சு பெயின்ல முடியுது. நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம், நம்மளுக்கு தப்புன்னு தெரியும், ஆனால் நம்மளோட கண்ட்ரோலை மீறி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அடிக்ஷன். கண்ட்ரோல் இல்லாத யூசேஜ் தான் அடிக்ஷன். இம்பார்ட்டன்ட் சைன்: நிறுத்த முடியாத பழக்கம், தப்புன்னு தெரிஞ்சும் அதில் அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதனால நம்மளோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது, ஃபேமிலியில் ஒர்க்கில் நம்மளுக்கு நிறையா அஃபெக்ட் ஆகுது. அடிக்ஷன் இஸ் நாட் அ சாய்ஸ் anymore, இட் இஸ் அ கண்ட்ரோல் லாஸ். நீங்கள் நிஜமாலே ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி சப்போர்ட் தேவை, ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் தேவை. நிஜமாலே நீங்கள் இதுலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்கள் கண்டிப்பாக தேடி போகலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.